சென்னை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு? விவரங்களை பகிர்ந்துக்கங்க ஷெலினா. தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று, நாளை ஆகிய 2 தினங்களும், அதே போல 5ஆம் தேதியும் ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஓரிரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல கேரள மற்றும் தமிழக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கக்கூடியதாக நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்தவரையிலும் அதிகாலை முதலே பல்வேறு இடங்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு நேரங்களில் லேசான மழை என்பது பெய்து வந்த நிலையில் தற்பொழுதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷெலினா.